திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, பொருளாதாரம் முன்னேறுமா, கடன் தீருமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன நினைத்து கொண்டிருக்கிறோ உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நன்மையாக நடக்கும். பரீட்சை எழுதுவாங்க. 10வது 11வது 12வது படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நன்றாக பரீட்சை எழுதுவார்கள். ப்ளஸ் பாயிண்ட்டு. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். பழைய நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். புதிய நண்பு வட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதே போல் மாமா உறவில் லாபகரமாக ஆதாயமாக இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ராசிக்கு சுக்கிரன் 9 உச்சம் பெற்று இருப்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கிடைக்க போகிறது. திடீர் பண வரவு, ஒரு திடீர் லாட்ரி யோகன்றாங்க, அந்த மாதிரி லாட்ரி யோகம், புதையல் யோகம் ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அல்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், வடிவேல் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அரசாங்கத்தில் வரப்போகுது. சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அரசாங்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிறீங்களா, எம்ப்ளாயி ஆனாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வரும். உயர் பதவி ப்ரமோஷன் கேட்டுக்கிறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கூடுதலாக கிடைக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள்லாம் விலகும். மனக்கசப்பு, ஒருத்தர போட்டி, பொச்சிருப்பெல்லாம் விலகும். எதிர்பாராத திருப்பங்களும் இந்த மாதிரி நடக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். சுப செலவு நிறைய இருக்குது, வீட்டில் வரும். நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு துணி எடுப்பீங்க, நகை எடுப்பீங்க, இது ஒரு பிளாட் வாங்குகிற யோகம், இதெல்லாம் வந்து சுப செலவுகள். ஒரு வீடு வாங்குகிற யோகம், இதெல்லாம் வந்து அருமையாக உங்களுக்கு இருக்கிறது. வாகன யோகம்னு சொல்லக்கூடிய லக்ஸுரி வெஹிக்கிள் இந்த மாதம் சிறப்பாக நீங்கள் வாங்கலாம், எடுக்கலாம். கடகராசி தமிழ் மாத பலன் வரிசையில் முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாத பலனை பாருங்கள், விரிவாக பார்ப்போம். திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, பொருளாதாரம் முன்னேறுமா, கடன் தீருமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன நினைத்து கொண்டிருக்கிறோ உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நன்மையாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சற்று முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். நாள்பட்ட நோயிலிருந்து பாதிப்பில் இருப்பவர்களுக்கும் ஓரளவு ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே சித்திரை மாதம் ஆரோக்கியம் மேம்படும். இவ்வளோ நாள் தடைப்பட்ட இந்த தடைகள் அனைத்தும் கொஞ்சம் தாமதமாக முடியும். தடைகள் என்றது இந்த மாதம் ஓரளவுக்கு மாத கடைசியில் தடைகள்லாம் விரைந்து உங்களுக்கு எல்லாம் வெற்றி வாய்ப்பு உங்கள் வீடு தேடி வரும். அக்கம் பக்கம் உறவினர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. பங்காளி உறவு அவ்வளோ சிறப்பாக இல்லை. வாய் கொடுத்து மம்பு விலைக்கு வாங்கிக்கோங்க. அண்ணன் தம்பி உறவு, அக்கம் பக்கம் உறவு, இதெல்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. உடன் பிறந்தவர்களோட உறவே கொஞ்சம் பாதிப்பில் இருக்குது இந்த மாதம். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. இருக்கும் இடத்தில் சொத்து பிரச்சனைலாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. புதுதாக ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிங்களாக்கா அலசி ஆராய்ந்து பார்த்து வாங்குங்க. சிக்கலில் மாட்டுக்காத அளவுக்கு ஏற்கனவே பல சிக்கலில் பல பிரச்சனையில் போராடிட்டு இருக்கும் கடகராசி அன்பர்கள், நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த மாதம் செயல்படணும். ஆனால் போர் போட தண்ணி கிடைக்குங்க உங்களுக்கு இந்த மாதத்தில். யாராவது போர் போடணும், நிலத்துக்கோ வீடு கட்டுறதுக்குனா கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் தீரும். எந்த தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் எத்தனை விதமான தொழில் செய்கிறீங்களா இருந்தாலும் சரி, அனைவருக்கும் உங்களோட தொழில் இருந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகும். வருமானம் மேம்படும். தொழிலாளர்கள் உங்களுக்கு இந்த மனக்காசு நீங்கள் ஒற்றுமை மேம்படும். தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சிங்களாக்கா வெளி மாநிலம் வெளிநாடுன்னு எங்கே விரிவுபடுத்தலாம். அது உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது, நன்றாக இருக்கிறது. உங்களுடைய அதான் இல்லை கோடிக்கணக்கில் முதலீடு போடணும், பல கோடி வருமானம் கண்டிப்பாக வந்தே தீரும். தொழில் சம்மந்தப்பட்டது உங்களை பிழைக்கவே விடக்கூடாது, தொழிலே ஒன்று முன்னேற விடக்கூடாதுன்ற பொறாமையில் இருக்கும் நபர்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு அடங்கி போயிடுவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். புத பகவான் நீசத்தில் இருக்கும் புத பகவான் 9 நீசம் பெற்றிருக்கும் புதனால் அப்பாளுடைய உடல் கவனம் தேவை. வயதானவர்கள் யாராவது வீட்டில் இருந்தாக்கா அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். படிக்கும் பிள்ளைகளுக்கு சிறப்பாக இருக்கிறது. நல்ல பெரிய ஞாபக சக்தியோடு படித்து நல்ல பரீட்சை எழுதுவாங்க. 10வது 11வது 12வது படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நன்றாக பரீட்சை எழுதுவார்கள். ப்ளஸ் பாயிண்ட்டு. பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். பழைய நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். புதிய நண்பு வட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதே போல் மாமா உறவில் லாபகரமாக ஆதாயமாக இருக்கிறது.
இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ராசிக்கு சுக்கிரன் 9 உச்சம் பெற்று இருப்பது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கிடைக்க போகிறது. திடீர் பண வரவு, ஒரு திடீர் லாட்ரி யோகன்றாங்க, அந்த மாதிரி லாட்ரி யோகம், புதையல் யோகம், ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோன்னு அலைய வைப்பார், அதில் கொஞ்சம் கவனம் தேவை. தவறான உறவில், தவறான வழியில் பணம் இருக்க வழிவகுப்பார், கொஞ்சம் கவனமாக இருங்க. தகாத உறவு, தகாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். அரசாங்க வேலை, முக்கியமாக அரசாங்கத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் உறுதியாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பரீட்சை எழுதிருக்கீங்களா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அப்படி இல்லை பரீட்சை எழுத போகிறீங்களா, இந்த மாதம் சிறப்பாக எழுதி நல்ல ஒரு ரேங்க் எடுப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், வடிவேல் சொல்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அரசாங்கத்தில் வரப்போகுது. சாதகமாக பயன்படுத்திக்கலாம். அரசாங்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிறீங்களா, எம்ப்ளாயி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வரும். உயர் பதவி ப்ரமோஷன் கேட்டுக்கிறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கூடுதலாக கிடைக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள்லாம் விலகும். மனக்கசப்பு, ஒருத்தர போட்டி, பொச்சிருப்புலாம் விலகும். அரசு வேலை இருப்பவர்கள் குடும்பம் லஞ்சம் வாங்காதீர்கள், பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் லஞ்சம் வாங்காதீர்கள், அது சேவை செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். வெளிநாடு முயற்சி செய்கிற வேலை கண்டிப்பாக முயற்சி செய்யலாம், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். பென்ஷன் ஏதாவது அரசாங்கத்தில் எழுதி போட்டு வராமல் இருக்குதா, தடைப்பட்டு நிற்கிதா, எந்த பென்ஷனாலும் சரி, ரிட்டையர் பென்ஷன் தாமதம் ஆகுதா, இல்லை ஒரு முதியோர் பென்ஷனோ, இல்லை ஒரு ஊனமுற்றோர் பென்ஷனோ, ஏதாவது ஒரு பென்ஷன் ஏதாவது ஒரு வழியில் அரசாங்கத்தில் எழுதி போட்டிருக்கீங்களா, தடை இல்லாமல் இந்த மாதம் வந்து சேரும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அரசாங்கத்தில் தடைப்பட்டு இருந்த ஆதாயங்கள் அனைத்தும் சாதகமாக உங்களுக்கு வந்து சேரும். தந்தையால் தடைப்பட்டிருந்த சொத்து பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவே வந்து தந்தையாலும் அரசாங்கத்திலும் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. கட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு புதிய ஒரு பதவி பொறுப்பு வரும், ஒரு நல்ல மதிப்பு உயரும். அதனால் வந்து கட்சியில் இருப்பவர்களுக்கும் ஒரு மேன்மையான மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கிறது. ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறாங்களா, காசு சம்மந்தப்பட்ட விஷயம் வேலை செய்கிறாங்களா, ரொம்ப ஆதாயமாக லாபகரமாக இருக்குது. நகை கடையில் வேலை செய்கிறவங்க, நகை தொழில் செய்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் செய்கிறவங்க, ஜவுளி கடை செய்கிறவங்களுக்கு அபோகமான லாபம் இந்த மாதத்தில் இருக்கிறது. புத்திர பாக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நாள்பட்டு புத்திர பாக்கியம் போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ட்ரீட்மெண்ட் இப்போ போயிட்டு இருக்குது, செஞ்சுட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா புத்திர பாக்கியம். நீங்கள் தாத்தா, உங்கள் வீட்டுக்கு பெரியவங்க தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க, நீங்கள் அப்பா அம்மா ஆக போகிறீங்க, ஒரு புதிய உறுப்பினர் உங்கள் குடும்பத்துக்கு வர போகிறாங்க. புத்திர பாக்கியம் சூப்பர். ஆகவே வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி இந்த மாதம் யாராவது போர் போடுறதுனா கூட கண்டிப்பாக போர் போடலாம், சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதம் நடக்கும். எதிர்பாராத திருப்பங்களும் இந்த மாதம் நடக்கும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். சுப செலவு நிறைய இருக்குது, வீட்டில் வரும். நல்ல விஷயத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஒரு துணி எடுப்பீங்க, நகை எடுப்பீங்க, இது ஒரு பிளாட் வாங்குகிற யோகம், இதெல்லாம் வந்து சுப செலவுகள். ஒரு வீடு வாங்குகிற யோகம், இதெல்லாம் வந்து அருமையாக உங்களுக்கு இருக்கிறது. வாகன யோகம்னு சொல்லக்கூடிய லக்ஸுரி வெஹிக்கிள் இந்த மாதம் சிறப்பாக நீங்கள் வாங்கலாம், எடுக்கலாம். எலக்ட்ரிக் ஸ்கூட்டி, எலக்ட்ரிக் கார், இந்த மாதிரி லக்ஸுரி வெஹிக்கிள்லாம் வாங்கலாம் யோகம் பிரமாதமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்கலாம். ஆக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அனைத்தும் ஒரு லாபகரமாக இருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.